பின் தூங்கி முன்னெழும் பெண்டிற்கு பெரும்பஞ்சம் உண்டாயின் பெம்மானவன் பேரண்டம் விட்டு இறங்கி பெருங்கண்ட பரதத்துள் பிறைசூடன் பெருமைமிகு பெருமையில் அம்பிகையை ஆலிங்கம் செய்தபடி அகிலத்தின் கதவருகே அயராது காத்து நிற்பான். அவனை கனல் நயனன் கண்ணசைத்து தன் இசைவை தெரிவிக்கும் போதினிலே தேவதேவன் தீபமென தீண்டாமல் எழுவானே. அதுவரையில் பகைவர் பலர் நீங்களாக பாருரைந்தோர் யாவருக்கும் பரந்தாமன் தெரியானே. தெய்வ மகன் இல்லம் சூழ் தெருவோர்க்கும் தெரியானே. தெக்கன சிங்கத்தின் அங்கம் தெரிந்தே அளந்தேன் அவன் தேவரில் தங்க மகன் தேன்சுவை அங்கம் அதை புணர்ந்திடத்தானே. இயங்கும் புவிமாதரின் பூவினும் மெல்லிய நெஞ்சம் பெரும் புண்ணியம் கொண்டதாய் ஏற்கும் நறுவுடல் நாராயண ஆகும் அதை நன்றாய் அறிவேன் யானும். எமனே நெருங்கா வல்லோன் இங்கு எவர்தான் உண்டு உலகில் சிவனை நினைத்தே சேவடி தொழுவோர் அவனின் பாசம் அறித்தறிந்தே அரவானுடனே அணைந்திடுவர். வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா சேனல் சந்தன் சப்ராஜ். இந்த பாடலில் அரண்மனை சித்தன் மிக அற்புதமாக சொல்லக்கூடிய விளக்கம், பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பின்தூங்கி முன்னெழும் பெண்டிற்கு ஒரு உபாதை, ஒரு கஷ்டம், ஒரு கொடுமை அப்படின்னு வரும் பட்சத்தில் அந்த தேவதேவன் ஆயத்தமாவான், கல்கி தயாராகிடுவான். அதாவது பொண்ணுங்களுக்கு, பெண்களுக்கு நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், ஆண்களுக்கு கூட சில அவதாரங்கள் தான், பெண்களுக்கு பல அவதாரங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பெண் தெய்வங்களாக எத்தனை தெய்வங்களாக நீங்கள் வழிபடுறீங்களோ அது எல்லாமே நேராக பார்வதி தான் சரண்டர் ஆகும். ஸோ அப்படி இந்த மண்ணில் பிறந்த பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் கல்கி மகாவிஷ்ணு தயார் நிலையை அடைஞ்சிருவான். அப்போது என்ன பண்ணுவோன்னா ஆயத்தமாயிடுவோம், ரெடி, இனிமேல் நம்ம காலத்தில் இறங்கணும் அப்படிங்கிற லைவாக பகிரங்கமாக பிரம்மாண்டமாக வெளியே கொண்டு போய் நம்ம வேலையை காட்டணும்னு நினைக்கிற தருணம் அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடியது. அப்பாங்க பின்தூங்கி முன்னெழும் பிள்ளைங்க எப்படின்னா சோம்பேறிங்க இல்லை, அவங்க எவ்வளோ குடும்ப வேலைகள்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் உறங்குவாங்க. அதிகாலை நேரமாக இருந்து வீட்டு வேலைகள்லாம் பண்ணுவாங்க. கோலம் போடுறது வாசல் தெளிக்கிறது கணவனுக்கு குழந்தைங்களுக்கு உணவு சமைக்கிறது எல்லாமே பண்ணுறவங்க அந்த பெண்கள். அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கும் போது அழிவில்லா ஆட்சியாளன் டைரெக்டாக வந்துடுவான். அவன் சொல்கிறான், அவன் அன்னை அம்பிகையை, பார்வதியை, பகவதி தாயை வணங்கி அந்த தருணத்தில் வணங்கி நின்று விண்ணகம் விட்டு மன்னக கதவருகே வந்து நிற்பான் அப்படின்னு முடிக்கிறார். ஸோ பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா கீழே இறங்கிடுவான். அந்த விண்ணவ தேவன் மன்னகத்துக்கு கதவதுக்கு எப்போ வருவாங்கிறதையும் மிக தெளிவாக சொல்கிறாரு. ஈசன் கண் இசைவிற்கு இணங்க, ஈசன் கண் அசைக்கிறாரு பாருங்க, அந்த இசைவிற்கு இணங்க சும்மா ஒரு அப்படின்னாக்கா போதும், படம் தான் வெளியே வந்துடுவான். அது வரைக்கும் வினயத்தில்ப்பா, அது வரைக்கும் அவனுடைய பகைவர்களுக்குமே தெருவோர்களுக்குமே யாருக்குமே அவனை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் பாடல் சொல்லப்படுது. ஸோ அவன் அதிகாலை எழும்பொழுது தான் தெரியும், அந்த விடிந்த பொழுதில் தான் அந்த தெருவோருக்கும் வீட்டோருக்கும் மற்றோருக்கும் அவன் அவதார புருஷன் அப்படிங்கிறதே தெரியும். அது வரைக்கும் அவன் எதிரிகளுக்கும் தெரியாது, உற்றார் உறவினர் தெருவோர் யாருக்கும் அவனை பற்றி ஒன்றும் புரியாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அடுத்த லைனில் என்ன சொல்வார்னா, தாமரை, சங்கு, சக்கரம், கருடன் போன்ற பல அடையாளங்களை இரு கைகளிலும் பொருந்திய கமல கைநாதன் அவன் ரைஸாகிற தருணம் அந்த பூமணம் கொண்ட பெண் மாது மங்கைகளுக்கெல்லாம் மையல் கொள்வான். மையல் ஏற்படும் அவங்க மேலே, தலைவன் மேலே ஒரு அற்புதமான ஒரு அன்பு ஈர்ப்பு உண்டாகும், காதல் கண்டிப்பாக வரும். அப்படி இருந்தாலும் யமனே நெருங்கா ஈசன் பிள்ளையை எவனாலும் நெருங்க முடியாது, பாசத்தால் மட்டுமே அவனை நெருங்க முடியும் அப்படின்னு அரண்மனை சித்தர் இந்த பாடலில் சொல்லி முடிக்கிறாரு. இதெல்லாம் மிக விரைவில் நடக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் உங்களை சுற்றுலா பிரிவுகளை கவனித்து கொண்டு உங்கள் அன்றாட படிகளையும் கவனித்து வாருங்கள் என்று விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா சேனல் சந்தன் சப்ராஜ். நன்றி, வணக்கம்.